பேசிக்கொண்டே இருக்காதீர்கள், வெகு விரைவில் வெறுக்கப்படுவீர்கள். மௌனம் காத்திருங்கள், அதிகமாக தேடப்படுவீர்கள். வலி தந்த சிலரை மறந்தும், குறை சொன்ன சிலரை மன்னித்தும், துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும், காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள். வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குடிசையில் இருப்பவர் எல்லாம் ஏழையும் அல்ல, மாளிகையில் இருப்பவர் எல்லாம் பணக்காரரும் அல்ல. மன திருப்தியோடு இருப்பவனே உண்மையான பணக்காரன். எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள், தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கிவிடும். நட்போ கணவன் மனைவியோ எந்த உறவாயினும் நாம் விரும்புவதால் நம்முடனே இருக்கவும் பேசவும் அன்பு செலுத்தவும் கட்டாயப்படுத்துதல் இயலாது. உன்னை நோக்கி வருவதை மட்டும் நேசி. உன்னை விட்டு விலகுவதை பற்றி நீ யோசிக்காதே. வசதியாக வாழ ஆசையில்லை, வறுமை இல்லாமல் இருந்தாலே போதும். வகை வகையாய் உணவு உண்ண ஆசையில்லை, வயிறு நிறைந்தாலே ஆடம்பரமாக வாழ ஆசையில்லை. அடுத்தவரிடம் கையேந்தாமல் தன்மானத்தோடு வாழ்ந்தாலே போதும். உலகில் உயர்ந்தவர்கள் யார் என்றால், இளமை முடிந்த பின்பும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவன், நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி, இவர்கள்தான். உறவின் தொடக்கத்தில் நேசிப்பது பெரிதல்ல, இறுதி வரை தொடர்வதுதான் உண்மையான அன்பாகும். உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு.